ஹாய், இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக எக் பாயில் பண்ணிவிட்டு பெப்பரு சால்ட்டு தான் போட்டு கொடுத்துருந்தேன். கூடவே குழந்தைங்களுக்கு பால், எனக்கு காஃபி எல்லாம் போட்டு குடித்தப்புறமா லட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தா. ஸோ சிட்டு எக் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே அழுக்கு பண்ணிக்கிட்டா. ஸோ அவளுக்கு ஒரு குளியல் போட்டு க்ரீம் போட மாட்டேன், ட்ரெஸ் போட மாட்டேன்னு ஒரே ரகளை. ஸோ எப்படியோ ஒரு வழியாக அவளை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் இந்த பக்கம் லட்டுக்கு ஹோம்ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ 4 நாள் ஆச்சு மிஷினில் போட்டு காய வச்சு. இந்த பெங்களூர் வெதரில் காயவே இல்லை. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெயில் வந்ததுனால கொஞ்சம் எடுத்து போட்டு காய வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மடிக்கதான் டைம் இல்லை. மடிக்கலாம் டைம் இருந்துச்சு, நான் தான் மடிக்கலை. அப்புறம் இப்போ எல்லாம் எடுத்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து கபோர்டில் வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். உங்கள் ஊரில் எல்லாம் மழையா, பனியா, வெயிலா, புயலா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் வெசர்லாம் வாஷ் பண்ணவே இல்லை. சரி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே தண்ணி வரல. ஸோ மோட்ரு போட்டு அதுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டின்னர் ரெடி பண்ணலான்னு எல்லாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பக்கம் அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளார சிட்டு ரொம்ப ரகளை பண்ணிட்டு இருந்தா. அவளை எடுக்க சொல்லி ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக்கரில் போட்டு லிட்டு போட்டு மூடிட்டு அவளை எடுத்தாச்சு. டின்னருக்கு அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.